காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ட்ராமாவை கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின்ட்டு அமர் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அவள் என்ன சொன்னா, லவ் பண்ண பொண்ணு ஓகே சொல்லணும், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருந்தால. ஸோ ஹீரோயினுக்கு அதை நினச்சி பயமாக இருக்குது. அவள் எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவானோ அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அதே டைம் டானியாக்கு அமர் யாருக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவள் கியூரியஸாக இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹீரோயினால் அவகிட்ட பேச முடியல. அமருக்கு கால் பண்ணி, நீ ஜோக் தானே பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன ஜோக்கு அப்படின்னு கேட்டா, நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, இதெல்லாம் ஜோக் தானே, நீ எதுவும் விளையாடாத, நீ சொன்னதுலேருந்து என் காலை வாரி விட்ட மாதிரி இருக்கு, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே அமர், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ சதாஃப் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல, நீ என்னோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. பட் அதுக்கு நீ என்னோட ஃபீலிங்ஸ் மாறாதுல, நான் உண்மையாகவே உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அமர் சொல்கிறான். ஹீரோயினும் கோவத்தில் காலை வச்சிடுறா. இனி என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு மெசேஜ் அனுப்பி விட்டுறா. டானியாக்கு ஹீரோயின் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால அமருக்கு திரும்ப கால் பண்ணி பேசுகிறா. நீ அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போது ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நோ சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு மெசேஜ் அனுப்பிட்டா அப்படின்னு இவன் சாரா சொல்கிறான். அது கேட்ட பிறகு தான் டானியாக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. சரி, நீ எதையும் சொல்ல மாட்டேற, ஜஸ்ட் அந்த பொண்ணு யாருனாவது சொல்லு அப்படின்னு டானியா க்யூரியஸாக கேட்டுட்ருக்கா. அதை என்னால் சொல்ல முடியாது, அது சதாப்க்கு தெரியும், நீ வேணா அவகிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் கேட்குற கொஸ்டினுக்கு ஒழுங்காகவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவளும் கோவத்தில் காலை வைக்கிறா. ஹீரோனோட அப்பா வேலைக்கு போகிறாங்க. அம்மா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ டானியா அவசரமாக வரா. சதாப் எங்க, நான் அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நேற்று, அவள் எடுக்கவே இல்லை அப்படின்னு இவ கோவமாக பேசிக்கிட்டு இருக்கா. நேற்று ஜாவியரோட பர்த்டே, அந்த செலிப்ரேஷனில் இருந்ததுனால அவளால் கால் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, நைட்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீ இன்வைட்டே பண்ணல, ஆனால் அதை பற்றி மட்டும் என்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவ கோவமாக ரூடாக பேசிக்கிட்டு இருக்கா. அதே என்கிட்ட கேட்குற, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு அப்படின்னு அம்மாவும் சொல்ல, சரி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல, இப்போ நேராக ரூமுக்கு போகிறா. ஹீரோயின் மேலே செம கோவத்தில் போய் உட்கார்றா. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட கோவமாக பேச, நானும் இதை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை, அமர் உன்கிட்ட யாரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கா. கத்தாதடி, எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் போய் கடற்கடன் கதவை சாத்துறா. சரி சொல்லு, இப்போ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவளும் சீரியஸாக கேட்டுட்டு இருக்கா. அதை மட்டும் என்கிட்ட கேட்காத, அந்த மேட்ரு தெரிஞ்ச பிறகு என் மண்டையே வெடிச்சிடும் போல, நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோம் அதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காத, இது தெரிஞ்ச பிறகு என்னால் எதுவும் பேச முடியல, பேசணும்னு ட்ரை பண்ணால் கூட என் வாய்ஸ் கூட வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு நான் பயந்து போயிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்ல முடியாத அவளுக்கு அதில் என்ன இருக்குது, அது யார் யாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை இப்போ தெரிஞ்சு என்ன யூஸ் இருக்குது, அதான் அந்த பொண்ணு நோ சொல்லிட்டால, இனி அவன் பாய்சன் குடிச்சு சாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவன் லைக் பண்ணுறது மகிராவையா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினும் அது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த டைமுக்கு அம்மா வந்து டோர் நாக் பண்ணுறாங்க, டீ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் போயிட்டது வாங்குறா. அம்மாவும் இங்கே டானியாவை சிரிச்சுக்கிட்டே பார்த்தா டானியா லுக்கை பார்த்து தான் அவங்க முறைச்சிட்டு போகிறாங்க. நீ பார்த்தல்ல, எங்கள் அம்மா இப்போ என்னை முறைச்சிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்திருக்கும், நீ வேற பிரச்சனை பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ நீ நேமை சொல்லணுன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும், ஒன்றும் உன் அப்பா மேரேஜுக்கு கம்பல் பண்ணாங்க, அதனால நீ அவனை ஆப்ஷனாக நினச்ச, அதே மாதிரி என்னோட ஆசை, நான் 4 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுவும் நான் லவ் பண்ணுற பர்சன் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவன் என்ன லவ் பண்ணலாம், பட் எனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. நான் இப்போ கேட்டது அமர் யாரை லவ் பண்ணுறான்னு, இப்போ இதுக்கு நீ உன்னோட மேரேஜ் டாப்பிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவளும் கோவப்படுறா. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, இல்லைனா கோவத்தில் இந்த டீ என் மூஞ்சில் ஊற்றிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நான் நேம் சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு கேட்டதும் அவளும் சொல்லு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கிறுக்க லவ் பண்ணுறது என்னதான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இப்போ அவன் ஆன்சரே பண்ணாமல் டீ கப்பையும் கீழே போட்டு உடைச்சிட்டு கோவமாக கிளம்பிடுறா. நீ கோவப்பட வேண்டியது அவன் மேலே, அதுக்கு பதில் என்கிட்ட ஏன் கோவப்படுற, டீ கப்பை வேற உடைச்சிட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்துக்கிட்டு இருக்கா. அம்மாவும் சத்தம் கேட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவள் யார் மேலேயோட கோவத்தை ஏன் மேலே காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. சரி, அவளுக்கு யார் மேலே கோவம் அப்படின்னு கேட்டால், எல்லாம் இந்த அமர் மேலே தான் அப்படின்னு திட்டிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறா.
அம்மாக்கு எல்லா இன்ட்யூஷனும் கரெக்ட்டா தானே ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்ப அம்மா ஹீரோயின்ட்ட அமருக்கும் டானியாக்கும் இது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்றா. அப்போ டானியா அமர லவ் பண்றாளா? அப்படின்னு கேட்கும்போது, "பார்க்க அப்படிதான் தெரியுது" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் என்ன? அமர் உன்ன லவ் பண்றான் அப்படிதானே? அப்படின்னு கேட்டதும், "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கு. "என்ன அம்மா இவ்ளோ ஈஸியா கெஸ் பண்ணிட்டாங்களே" அப்படின்னு வாய பொளந்துட்டு இருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. வாய தொறந்து வைக்காத. ஈச்சு உள்ள போயிற போது. அதான் நான் நெறைய டைம் உன்ட்ட சொன்னேன். ஒரு பையனும், ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா பழகவே முடியாது. பார்த்தல்ல, அவனுங்கலாம் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்னு வருவாங்க. அப்புறம் உன் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு நெனைப்பாங்க. நீ நோ சொன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிரும். இதுக்காக தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? அப்படிங்கிற மாரி அம்மா அவளுக்கு லெக்சர் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் மட்டும் நீ அந்த அமரோட கார்ல வந்த, அப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே உன்ன சேர்க்க மாட்டேன். அதே கார்ல உன்ன அனுப்பி விட்டுருவேன். அப்படின்னு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அமர் அவனோட ஃபீலிங்ஸ கன்ஃபஸ் பண்ணிட்டான். அடுத்து அவனுக்கு இன்டர்வியூக்காக கால் வந்திருக்கும்ல. ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக பிலால் அப்துல்லா கம்பெனிக்கு வந்திருக்கான். எல்லாரையும் அழ வச்சுட்டு அவன் மட்டும் ஹேப்பியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போயிருக்கான். செம்ம ஜாலியான மூட்ல இருக்கான். அப்போ அங்க ஹீரோயினோட அப்பாவ பார்த்ததும், "அங்கிள் என்ன ஞாபகம் இருக்கா? நான் சதாஃப் கூட தான் படிக்கேன்" அப்படின்னு அமர் போய் பேசுறான். "ஆமா ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்." "அங்கிள் நீங்களும் இங்க தான் ஒர்க் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் பிலால் அப்துல்லா ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு எதுவும் வேணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் வேண்டாம். ரெக்கமெண்டேஷன் இல்லாம தான் எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இதான் ஒரு குட் பாய்க்கான அழகு. சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் கிளம்புறாங்க. இவனுக்கு ஜாலியா இருக்கு. மாமனார் கூட கம்பெனில ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ அவனோட ரெஃபரன்ஸ்ல 3 நேம் போட்டிருப்பான். ஸோ இப்போ அதில ஒரு நேம கட் பண்ணி மிர்ஷாவோட நேம போடுறான். அதான் ஹீரோயினோட அப்பாவோட நேம். இப்போ கேண்டிடேட்ட இன்டர்வியூ பண்றது ஹீரோ தான். ஸோ அவன்கிட்ட போய் சர்டிஃபிகேட் எல்லாம் காமிக்கிறான். ஸோ அவன்கிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு எதுக்காக சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கான காரணம் ஒரு நாள் நானும் பிலால் அப்துல்லா ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னடா இவ்ளோ டைரக்ட்டா பாஸோட பொசிஷனுக்கு ஆசைப்படுறேங்கிறத சொல்லிட்டானே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பார்க்குறான். அதில ரெஃபரன்ஸ்ல ஹீரோயினோட அப்பா நேம் போட்டிருக்கும்ல. ஸோ அவன்கிட்ட மிர்ஷாவோட நேம் போட்டிருக்க. உனக்கு அவர் தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு அங்கிள தெரியும். அவங்களோட பொண்ணு சதாஃபும் நானும் ஒண்ணா தான் படிச்சோம். அங்கிள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றான். நீயும் சதாஃபும் ஒண்ணா படிச்சீங்களா? எங்க படிச்சீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவன் நான் யூனிவர்சிட்டில ஒண்ணா படிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவளும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சாளா? அப்புறம் எதுக்கு இங்க அப்ளை பண்ணல? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்றான். எனிவேஸ் உன்னோட ஆன்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறான். அப்போ அமரும், நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஆன்சர் குடுத்தது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! அப்படின்னு அவன் கேட்குறான். நீ என்ன ரோல் மாடலா பார்க்குற? ஸோ எனக்கு இது பெருமையான விஷயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு அத ப்ரொசீட் பண்றான். ஹீரோக்கு இப்போ ஹீரோயின பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அவளும் இந்த கம்பெனில ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்குல்ல, அப்படின்னு அத நினைச்சு சந்தோஷப்படுறான். டானியாக்குன்னு இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்டுங்கிறதுனால, அவளோட சர்க்கிள்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் சேர்ந்து சில் அவுட் பண்றதுக்காக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ டானியோட டர்ன் வந்துட்டுருக்கும். "டானியா, டானியா" அப்படின்னு கூப்பிட்டா, அவ இங்க அமரோட மேட்டர்ல ரொம்பவே சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கா. "இங்க நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அத விட்டுட்டு ஏதோ ஒரு உலகத்துல நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க" அப்படின்னு அவகிட்ட கேட்குறாங்க. அப்ப அவளும், "நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன். அவ என்கிட்ட அமர பிடிக்கலன்னு தான் சொன்னா. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அவ மேலோட்டமா தான் அவன ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. பட் மனசுக்குள்ள ரொம்பவே ஹேப்பியா டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பா" அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் கோவத்துல பேசிட்டு இருக்கா. "அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டால்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இதுல நீ யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு உன்ன தான் ப்ளேம் பண்ணணும். நீ எதுக்கு அவனுக்கு அவ்ளோ அட்வான்டேஜ் குடுத்த? அவன் இந்த ஓட்ட கார வாங்குறதுக்கு முன்னாடி உன்னோட கார்ல தான் டெய்லி லிஃப்ட் கேட்டு போவான். அப்புறம் உன்கிட்ட எத்தன டைம் கடன் வாங்கியிருக்கான்? அந்த காசெல்லாம் என்னைக்காவது ரிட்டர்ன் தந்திருக்கானா?" அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏத்தி விடுறாங்க. "நான் ஒரு நாளும் அவன்கிட்ட காசு ரிட்டர்ன் கேட்டதில்ல. அதனால தான் அவனும் தரல" அப்படிங்கிற மாரி சொல்றா. ஃப்ரெண்ட்ஸும், "நீ அவன லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்டா, அதையும் அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி நான் லவ் பண்ற பையன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அது அவளுக்கு அவமானமா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதனால நான் அவன லவ் பண்ணல. ஜஸ்ட் கன்சிடர் பண்ணேன். மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்றதுனால, இவனும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத தான் நெனச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. அது எப்படி நீ அவன மட்டும் ஆப்ஷனா நெனச்சா, எல்லாருமே நீ அவன லவ் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீ அவனோட கான்டாக்ட்ட கட் பண்ணு. அவன் உன்கிட்ட நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். ஸோ இனி நீ அவனோட மேட்டர்ல தலையிடாத அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த டைம் இப்ப அமரும் கால் பண்றான். ஸோ அவன்கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படின்ட்டு அட்டெண்ட் பண்ணி பேசுறா. அவனோட டப்பா கார் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால இவளுக்கு கால் பண்ணியிருந்திருப்பான். தானியா நார்மல் டைம்ல எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இந்த டைம் கொஞ்சம் சீரியஸாவே பேசிட்டு இருப்பா. "சரி நீ சதாஃபோட வீட்டுக்கு போனல்ல, அவ என்ன சொன்னா?" அப்படின்னு கேட்க, சதாஃப் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. "நீ லவ் பண்ற பொண்ணு உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டால்ல" அப்படின்னு சொன்னா, நான் அந்த ரிஜெக்ஷன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. "சரி வேற எதுவும் என்னை பத்தி சொன்னாளா?" அப்படின்னு கேட்டா, "அது எதுக்கு என்ட்ட கேட்குற?
உனக்கு என்ன நான் என்ன போஸ்ட்மேனா? உனக்கு எதுவும் தேவைன்னா நீ அவகிட்டயே கால் பண்ணி கேளு. அப்புறம் நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? அதான் அவ ரிஜெக்ட் பண்ணா செத்து போயிடுவேன்னு சொன்னேன்ல. என்ன எதுக்கு உயிரோட இருக்க? அப்படின்னு டானியாவும் கோவத்துல கத்துறா. நான் செத்து போற அளவுக்கு நான் அந்த ரிஜெக்ஷன அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஏதோ அவ கோவத்துல சொன்ன மாரி தான் இருந்தது. ஃபார்மலான ரிஜெக்ஷன் வந்தா தான் நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் எதுக்கு என்ட்ட பேசுற? அப்படின்னு டானியாவும் டெம்பரா எழுந்து பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்கிட்ட 83,000 கடன் வாங்கியிருக்க ஞாபகம் இருக்கா? அத என்னைக்கு ரிட்டர்ன் தரப்போற? சீக்கிரமே அத எனக்கு தர்றதுக்கு வழிய பாரு. அப்படிங்கிற மாரி இவ வேற கத்தி விட்டுறா. இவனுக்கு கார் ரிப்பேரா, ஸோ ரிக்ஷா பிடிச்சு போகும்போது கால கட் பண்ணிடுறான். இங்க பார்த்தீங்களா, நான் அவன்கிட்ட காசு ரீபே பண்ண சொன்னதும் கால கட் பண்ணிட்டான். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்ல, அவன் மணி மைண்டடான பர்சன். அதனால தான் அவன் இப்படி இருக்கான். இவன் கூடலாம் நீ சேராத அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டும் அட்வைஸ் குடுக்குறாங்க. ஹீரோ டே அண்ட் நைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பான்ல, அந்த மாரி ட்ரிங்க் பண்ணிட்டு கார்ல வரும்போது, அங்கிள் கிட்ட உங்க பொண்ணு சதாவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்கா. நீங்க அத என்கிட்ட சொல்லலையே! அப்படிங்கிற மாரி பேச்சு குடுக்குறான். அவ எதுக்கு நம்மளோட கம்பெனில அப்ளை பண்ணல அப்படின்னு கேட்க, அதுக்கான ரீசன் தெரிஞ்சா உங்களுக்கு அது பிடிக்காது. அப்புறம் என்னோட பொண்ண பத்தி நீங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது பேசாதீங்க. அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறாங்க. அந்த வேர்ட் ஹீரோவே அஃபெக்ட் பண்ணிருச்சு. அங்கிள் கிட்டயே சாரி கேட்குறான். ஜாவியருக்கு மறுபடியும் ஃபீவர். அம்மா அதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த மனுஷன்ட்ட எத்தன டைம் சொன்னேன். மாசத்துல 4 டைமா காய்ச்சல் வரணும். நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிங்க காமிங்கன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட்டே கூட்டு போய் காமிக்கிறாங்க. இவனுக்கு சரியே ஆக மாட்டேங்குது. அப்படின்னு அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயோட நம்பருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அம்மாவும் யாருன்னு வந்து கேட்டா, அமர் தான் அப்படின்னு சொல்றா. சரி எடுத்து பேசு அப்படின்னா, இல்ல எனக்கு பேச பயமா இருக்கு. நான் ரிஜெக்ட் பண்ணா செத்துருவேன்னு சொன்னா, அதனால நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. சரி இந்த மேட்டர அப்ப நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்ப கால் எடுத்து பேசுறாங்க. அவனும் சதாஃப் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்ல, நான் சதாஃபோட அம்மா பேசுறேன் அப்படின்னு ஆன்ட்டி பேசுறாங்க. சரி சதாஃப் எங்கன்னு கேட்டா, அவ இருக்க வேண்டிய இடத்துல ஹாப்பியா இருக்கா. சரி உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னனாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கேட்குறாங்க. மறுபடியும் கிரீட்டிங்ஸ்னு சொல்ல, அதான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல அப்படின்னு ஆன்ட்டி கேட்டா, இல்ல இது கால் கட் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால வச்சிடுறான். ஆன்ட்டி ஒரு டெரர் பீஸுங்கிறதுனால அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு பயமா இருக்கு. ஹீரோயின் மறுபடியும் தம்பிக்கு ஃபீவர் செக் பண்ணிட்டு இருக்கா. நீ உண்மையை சொல்லு ஸ்கூல்ல என்ன சாப்பிட்ட? பர்கர் சாப்பிட்டியா? கெச்சப் சாப்பிட்டியா? இல்ல கோல்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிச்சியா? அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கா. அவனும் இல்ல இல்லன்னு சொல்றான். அப்புறம் எப்படி உனக்கு ஃபீவர் வந்துச்சு? அப்படின்னு இப்ப பார்க்கும்போது 99ன்னு காமிக்குது. ஸோ ஃபீவர் இல்ல, நம்ம இனி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா கேரம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் அப்படி சொன்னது வந்து ஹீரோ ரொம்ப குவைட் ஆயிட்டான். வீட்ல இப்ப இறங்க வரும்போது அங்கிள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. வேண்டாம் எனக்கு சப்போர்ட் தேவையில்ல அப்படின்னு இப்ப அங்கிளே வீட்டுக்கு அனுப்ப சொல்றான். நீங்க தானே சொன்னீங்க நீங்க தூங்குற வரைக்கும் நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு அப்படின்னு அங்கிள் கேக்குறாங்க. அத நான் நேத்து சொன்னேன். அப்ப நான் தூங்குவேன்னு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு நான் தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொன்னதும், எதுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டீங்களா? அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன். நாளைக்கு என் அப்பாவை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறான். அங்கிளும் ஹீரோவை அஃபெண்ட் பண்ணிட்டதா ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கு அங்கிளோட வேர்ட்ஸ் ரொம்பவே இம்பேக்ட்டா இருக்கும். அது ரொம்பவே ஹர்ட்டிங்காவும் இருக்கும். அந்த டைம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பான்ல. ஸோ அந்த பொண்ணு கால் பண்ணி, நான் இன்னைக்கு உன்ன மீட் பண்ண வரதா இருந்துச்சுல்ல. ஸோ கார் அனுப்புறியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஓகே நான் கார் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க வேண்டியது இருக்கு. நான் உன் முன்னாடி டே ஃபுல்லா ட்ரிங்க் பண்றேன் தானே? அது உன்ன அஃபெண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதுல என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ ட்ரிங்க் பண்றது என்ன ஒண்ணும் அஃபெண்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதான் என்னோட கொஸ்டின். நான் பண்றது ஒருத்தங்கள அஃபெண்ட் பண்ணல. பட் இன்னொருத்தங்கள மட்டும் எப்படி அஃபெண்ட் பண்ணும்? அப்படின்னு அவனும் கேட்குறான். என்ன மேட்டர் கொஞ்சம் கிளியரா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு மிர்ஷா கிட்ட பேசும்போது, உங்க பொண்ணு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே படிச்சிருக்கா. எதுக்கு நம்ம கம்பெனில அப்ளை பண்ணல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அங்கிள் டக்குன்னு, நான் அந்த ரீசன் சொன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. ப்ளீஸ் என் பொண்ண பத்தி நீங்க ட்ரிங்க் பண்ணும்போது பேசாதீங்க. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இத கேட்ட அந்த பொண்ணுக்கும் புரியுது. மேட்டர் மிர்ஸா சொன்னது கிடையாது. அந்த பொண்ண ஹீரோக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோவுக்கு அவனுக்கான ஆன்சர் கிடைக்கல. ட்ரிங்க் பண்ணலான்னு போனா அங்கிள் சொன்னதா ஞாபகம் வருது. அவனால ட்ரிங்க் பண்ணவும் முடியல. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போறான். அப்பா அம்மா கிட்டயே இந்த மேட்டர பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் பாஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் ஏதாவது சொன்னா சொல்லட்டும்னு விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, அந்த டைம் என்னால வாய மூடிட்டு இருக்க முடியல. அது என் பொண்ண பத்தினது அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அத நீங்க சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இப்போ வந்து உங்க பாஸ் அஃபெண்ட் பண்ணிட்டேன். உங்க பாஸ் ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாரி அம்மா திட்டுறாங்க. எனக்கு தெரியல. நான் அப்படி சொன்னதும் பாஸ் சாரின்னு சொல்லிட்டு ரொம்பவே குவைட் ஆயிட்டாங்க. அதான் உங்களுக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸோட சின்ன வயச நெனச்சு பார்க்கும்போது அவர பார்த்தா பாவமா இருக்கும்.
அதே டைம் அவர் இப்போ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம்லாம் கொதிக்குது அப்படின்னு அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சடனாக வந்துட்டு, அப்பா இன்னைக்கு ஜாவிரால ஸ்கூலுக்கு போக முடியாது, அவனுக்கு மறுபடியும் ஃபீவர் ஹையாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறா. அம்மாவும் அவனுக்கு 2-3 டேஸாக இப்படி தான் இருக்கு, அடிக்கடி ஃபீவர் வந்துட்டே இருக்கு, என்ன ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை, சாப்பிட்டு அவன் கூட ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் கிளம்புறாங்க. இந்த டைம் ஹீரோயின் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் அவன்கிட்ட பேசலன்னா வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு என்ன, வந்தா வரட்டும், நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பயமாக தான் இருக்குது. மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கியா, என்னால் உன் வீட்டுக்கு இப்போ நினச்சா கூட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னது இப்படிலாம் அனுப்பியிருக்கானே அப்படின்னு அவளுக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ அப்பாவும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. ஸோ மறுபடியும் ஹீரோயின் வந்து அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருக்காம்மா வந்துடுவேன்னு சொல்கிறான். நீ ஏன் இதுக்கு இவ்வளோ பயப்படுற, அதான் நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு அம்மா தைரியமாக பேசுகிறாங்க. இல்லைம்மா நான் அவன்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன் நோன்ட்டு, பட் நேரில் வந்து அவன் என்னை மிரட்டினானா எனக்கு நோ சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவ பயந்து பேசுகிறா. உனக்கு அதில் அப்படி என்ன பயம் இருக்கு அப்படின்னு கேட்டால், அம்மா நான் அவனுக்கு ஓகே சொல்லனா அவன் பாயசத்தை குடிச்சிடுன்னு சொன்னான், இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே பயம் வந்திருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு அவனை நினச்ச பயம் இல்லை, ஒன்று நினச்சி தான் பயமாக இருக்குது. இதே மாதிரி 4 பசங்க வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ நோ சொன்னால் செத்துடுவேன்னு சொன்னால் நீ 4 பேருக்கு ஓகே பண்ணுவியா அப்படின்னு அம்மாவும் கொஸ்டின் கேட்குறாங்க. அம்மா இந்த மாதிரி டிவிலலாம் காமிப்பாங்கல்ல, அவன் உண்மையாகவே செத்துட்டா அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. நீ ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், இங்கே வந்து உட்காரு, இப்போ நீ ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டா, என் மேலே சத்தியமாக அவனை லவ் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதே தைரியத்தோட அவன்கிட்ட பேசு அப்படின்னு இப்போ செல்லை கொடுத்து பேச சொல்கிறாங்க. என்கிட்ட எவ்வளோ தைரியமாக பேசுனியோ அதே தைரியத்தோட பேசு, அவன்கிட்ட உன்னோட ஆன்சர் சொல்கிறதுக்கு மட்டும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ, அப்புறம் அவன் செத்தாலும் உன்னோட பாவம் கிடையாது. இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் பசங்க பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட டிக்னிட்டி கூட விளையாடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா போல்டாக பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினும் இப்போ கால் பண்ணி பேச போகிறா. அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு, நீ பாயசம் சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா என் முன்னாடி தான் நிற்கிறாங்க, என்னை பார்த்துட்டு இருக்காங்க, தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கும் உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணல, இனி உன்னோட முடிவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை வச்சிடுறா. அவன் அதை கேட்டு ப்ரோக் ஆகிட்டான். இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போச்சு. எங்கள் ஹீரோயினும் அவன் இந்த ஆன்சரை கேட்ட பிறகு பாய்சன் சாப்பிட தேவையில்லை, இந்த ஆன்சரை கேட்டே செத்துருப்பான் அப்படின்ட்டு அவன் ஹர்ட் ஆயிருப்பான் அப்படிங்கிறத ஹீரோயின் சொல்கிறா. இதோட ட்ராமாவோட செகண்ட் பார்ட் எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.